ஆந்திராவில் காரைக்கால் மீனவர்கள் தாக்கப்பட்ட விவகாரத்தில் புதுவை போலீசார் 0 எஃப்ஐஆர் பதிவு செய்து ஆந்திர மீனவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமைச்சர் ஜான்குமார் மீன்வளத்துறை செயலரிடம் கோரிக்கை வைத்துள்ளார். புதுவை மாநிலம் காரைக்கால் கிளிஞ்சல்மேடு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 24 மீனவர்கள் 2 விசைப்படகுகளில் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். கடந்த 5ஆம் தேதி காலை 3 மணிக்கு ஆந்திர மாநிலம் நெல்லூர் அருகே அவர்களது படகு சென்று கொண்டிருந்த பொழுது அங்கு 2 விசைப்படகுகளில் வந்த ஆந்திர மீனவர்கள் சுமார் 100 பேர் காரைக்கால் மீனவர்களின் படகுகளை சுற்றி வளைத்தனர். ஆந்திர மீனவர்கள் ராக்கெட் வெடி மூலம் காரைக்கால் மீனவர்களை தாக்கி கூச்சல் கும்மாளமிட்டனர். இந்த வீடியோ வைரலாக பரவி பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. பின்னர் காரைக்கால் மீனவர்கள் 24 பேரையும் சிறைப்பிடித்த ஆந்திர மீனவர்கள் அங்குள்ள துறைமுகத்திற்கு அழைத்துச் சென்று ஆயுதங்களால் தாக்கினர். இதில் காரைக்கால் மீனவர்கள் வசந்த், பிரேம், சந்திரகுமார், ஆகாஷ் 5 பேருக்கும் காயம் ஏற்பட்டது. காரைக்காலிலிருந்து வீடியோ கால் மூலம் அமைச்சர் ஜான்குமாரை தொடர்பு கொண்ட பாதிக்கப்பட்ட மீனவர்கள் தங்களது 2 விசைப்படகுகளை ஆந்திர மீனவர்கள் பறித்தோடு மட்டுமல்லாமல் தங்களை நோக்கி ராக்கெட் வெடியை வெடிக்கச் செய்து தாக்குதல் நடத்தினர். இந்திய எல்லைக்குள் ஆழ்கடலில் மீன்பிடிக்க எந்த தடையும் இல்லாத நிலையில் குறிப்பாக காரைக்கால் மீனவர்களை குறிவைத்து ஆந்திர மீனவர்கள் தாக்குதல் நடத்தும் சம்பவம் தொடர்கதையாகியுள்ளதாக வீடியோ காலில் தழுதழுத்து பேசிய பாதிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்களின் நிலையைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அமைச்சர் ஜான்குமார் உடனே மீன்வளத்துறை செயலர் மணிகண்டனுக்கு போனில் தொடர்பு கொண்டு காரைக்கால் மீனவர்களின் நிலைமையை எடுத்துக் கூறினார். புதிய PNS சட்டப்படி காரைக்கால் டவுன் போலீசில் ஆந்திர மீனவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். காரைக்கால் மீனவர்களின் படகுகளை ஆந்திர மீனவர்களிடமிருந்து மீட்டுத் தர வேண்டும். தொடர்ந்து புதுவை மாநில மீனவர்கள் இதுபோன்ற பிரச்சினைகளில் சிக்குவதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என கேட்டுக்கொண்டார்.